நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது, நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது. நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது, நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது. வீசும் காற்று வந்து விளக்கணைக்கும், வெண்ணிலாவை அது அணைக்கிடுமா? வான்மழை நிலம் நினைக்கும், அந்த வானம் தன்னை அது நனைந்திடுமா? செய்வோம் என்று பார்த்தால் தெய்வம் தெரியாது, தெய்வம் என்று பார்த்தால் சமயம் கிடையாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. அழிந்து போன குமரி கண்டம், அழியாத தமிழர்களின் நினைவுகள், அது சார்ந்த பொக்கிஷங்கள், தேடுதல்கள். குமரி கண்டம் வெறும் கற்பனை அல்ல. அதற்குள்ளிருந்து பண்டைய தமிழர் நாகரிகம் சம்பந்தப்பட்ட பல பொருட்கள், மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அறிஞர்களின் ஒரு பகுதியினர் லெமூரியா என்று அழைக்கப்படும் அந்த மூழ்கிய கண்டம் இருந்திருக்கலாம் என யூகிக்கின்றனர். பண்டைய கால தமிழ் இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள பாண்டியர்களின் புராண கதைகளுடன் ஒப்பிடும்படியான பல பொருட்களையும் கடலுக்கு அடியிலிருந்து எடுத்து வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். ஆதி மனிதன் தோன்றியிருக்கக்கூடிய தென்குமரி கண்டம் சுனாமி போன்ற ஆழி பேரலைகளால் அழிவிற்கு உட்பட்டிருக்கலாம் என்றும் தமிழ் அறிஞர்கள் கருதி வரும் நிலையில் அது குறித்த ஆய்வு ஒரு பக்கம் நடந்து வருகிறது. கடலுக்குள் 3000 மீட்டருக்கு அடி ஆழத்தில் அது சம்பந்தமான பல பொருட்களும் வெளிக்கொணரப்பட்டு ஆய்வு நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கனவு கதை என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் இது குறித்த அனிமேஷன் காட்சி வெளியிடப்பட வைரலாகி வருகிறது.